கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இக்கால வேளையிலே உங்களோடு பேசவும் அவருடைய வார்த்தையை உங்களிடத்திலே பகிர்ந்து கொள்ளவும் ஒரு பெரிய பாக்கியத்தை இந்த அடிமைக்கு கர்த்தர் கொடுத்த தயவுக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். இதோ கர்த்தர் நமக்கு இரவு பரியந்தும் கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டார். நமக்கு அயர்ந்த நித்திரையும் கட்டளை கொடுத்தார். இக்கால வேளையிலே எழுந்து இந்த நாளையும் கூட ஆயுசு நாட்களாக அவர் நமக்கு கூட்டி கொடுத்த அவருடைய கிருபைக்காக அவரை நன்றியோடு கூட ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் நமக்கு எவ்வளவு நன்மைகளை செய்திருக்கிறார் எண்ணி பாருங்கள். அவைகளெல்லாம் நாம் நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாக, அதிசயமாக, எப்படி நாம் இந்த தீங்கிலிருந்து விடுவிக்கப்பட்டோம் என்று திகைத்து நினைச்சு பார்க்கக்கூடிய ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் நம் வாழ்க்கையிலே செய்திருப்பார், செய்தும் இருக்கிறார் என்பதை நீங்கள் இப்பொழுது நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதோ வேத பகுதியை வாசிப்போமா? இதை வாசித்து தியானித்து கடந்து வருவோம். சங்கீதம் 86 அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டுள்ள வார்த்தை என்னவென்றால், கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று நமக்கு கர்த்தர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அவரிடத்திலே விண்ணப்பம் செய்யும் வார்த்தையை அவர் கேட்கிறார். இதோ உன்னுடைய கண்ணீரை என் துருத்திலே வைத்திருக்கிறேன், அவைகளை கணக்கு பார்த்து அவைகளுக்கு சரியானபடி உனக்கு நான் பதில் செய்வேன், ஆசீர்வதிப்பேன், மகிமைப்படுத்துவேன் என்று கர்த்தர் நமக்கு சொல்லியிருக்கிற வார்த்தையை நிறைவேற்றுவார். நாம் செய்யும் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆண்டவரே என்று அவரை நோக்கி கூப்பிட்டு அவரிடத்திலே நாம் சொல்லும் வார்த்தையை அவர் காது கொடுத்து கேட்கிற தேவனாக இருக்கிறார். பக்தன் தாவீது ராஜா சொல்லியிருக்கிறார், கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞன் கண்டு வெட்கப்படும்படி எனக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை காண்பித்தருளும் என்று தாவீது ஜெபிக்கையிலே அவருக்கு ராஜ மேன்மையும் கொடுத்து அவர்கள் சத்துருக்கள் வெட்கப்பட்டு போகும்படியாய் ஒரு வழியாய் வந்தவர்கள் 7 வழியாய் பிரிந்து போக கர்த்தர் ஒரு பெரிய ஆச்சரியத்தை தாவீதுக்கு செய்து இருக்கிறார் என்பதை வேதத்திலே நாம் காண்கின்றோம். இந்த வார்த்தை நமக்குரியது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். நமக்கு விரோதமாய் எத்தனையோ விதமான ஆத்துமாக்கள் எழும்புகிறார்கள், நம்மை பகைக்கிறார்கள், நம்மளை துக்கப்படுத்துகிறார்கள், நம்மை வேதனைப்படுத்துகிறார்கள். நம் உறவினர்களே நமக்கு உபத்திரவமாக காணப்படுகிறார்கள். நம்முடைய வீட்டில் இருப்பவர்களே நம்மை வேதனைப்படுத்துகிறவர்களாக, சஞ்சலப்படுத்துகிறவர்களாக நிலை ஏற்படுகிறது. எப்படியாயினும் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிறார், பார்த்தும் கொண்டு இருக்கிறார் என்பதை நாம் மனதில் வைத்து, ஆண்டவரே, சாத்தான் இவர்களெல்லாம் ஏவி விட்டு வேடிக்கை பார்க்கிறான். அந்த சாத்தானால் ஏவப்பட்ட ஒவ்வொரு கிரிகளையும் செயல்பாடுகளையும் நீர் அறிந்திருக்கிறேன். அவர்கள் வெட்கப்பட்டு ஓடும்படியான ஒரு அடையாளத்தை எனக்கு காண்பீங்கப்பா, அப்படி என்று நாம் ஜெபிப்போமாக. அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பித்தருளுவார், வெளிப்படுத்துவார். நீங்களே அதை கண்டு சந்தோஷப்படுவீர்கள். இதோ எனக்கு இந்த ஆச்சரியமான செயல்பாடுகள் என் வாழ்க்கையிலே வரும் என்று நான் நினைச்சு கூட பார்க்கல.
இது எப்படி நேர்ந்தது? எப்படி இந்த உபத்திரவத்தின் வழியிலிருந்து, இந்த பொல்லாத மனிதர்களுடைய பிடியிலிருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், நான் மீட்கப்பட்டேன் என்று நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள். நீங்கள் ஆச்சரியப்படும்படியாக கர்த்தர் உங்களுக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துவார். ஆமா, கேட்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாகவே நான் உனக்கு செய்வேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அப்படியாக நாம் கேட்டுக்கொண்ட விண்ணப்பத்தின்படி நமக்கு அனுகூலமான ஒரு அடையாளத்தை நம்மளுக்கு காண்பித்து நம்மளை சந்தோஷப்படுத்துவார். இப்படியெல்லாம் நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் நம்மளை வழிநடத்துகிறதை கண்டு நாம் அமைதலாய் இருக்கக்கூடாது. கர்த்தர் எனக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்தார், இந்த காரியங்களை எல்லாம் கர்த்தர் என் வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினார், அவருக்கு சாட்சியாக நிலை நிற்க வேண்டும் என்ற உறுதியோடு மற்றவர்களுக்கு நாம் எடுத்து உரைக்க வேண்டும். ஏசப்பா நமக்கு செய்த நன்மைகளை மற்றவர்களுக்கு எடுத்து உரைத்து அவர்களும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் அவர்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்க நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். எல்லாவற்றையும் கர்த்தர் காண்கிறதை நீங்க தெரிஞ்சுக்கணும். நான் எல்லாவற்றையும் செய்யும் ஒவ்வொரு செயல்பாடுகளையும் கர்த்தர் கண்காணிக்கின்றார் என்ற பயபக்தியோடு இந்த நாளை நாம் கடந்து வருவோம். கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாகட்டும். நம் இருதயத்தை சந்தோஷப்படுத்தின ஏசப்பாவுக்கு அவர் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும்படியாக அவரை உயர்த்தி, எந்த சமயத்திலும் நம்மை உயர்த்தி பேசாதபடி நம்மை உருவாக்கின, நமக்கு பல நன்மைகளை செய்து வருகிற ஏசப்பாவை குறித்தே நாம் மேன்மை பாராட்டுவோம். அவரை உயர்த்தி மற்றவர்களிடத்திலே சொல்லுவோம். இதைதான் கர்த்தர் விரும்புகிறார். அவர் விருப்பத்தின்படி இந்நாளிலே நடந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமேன். கிறிஸ்துவுக்கு மகிமை உண்டாகட்டும்.